உலக மக்களுக்கு எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் மழலை செல்வம் இல்லை என்றால் அது வெற்று வாழ்க்கையாகிவிடும். விஞ்ஞானமும் மருத்துவமும் வளர்ச்சியடைந்த இந்த காலத்திலும் மருத்துவமனைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கும் குழந்தை வரம் கொடுத்து அந்த குழந்தை பிறக்கும் வரை கருவுக்கும் காவலாக இருப்பவள்தான் திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன். முன்பொரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள வெட்டாற்றின் தென்கரையில் நிருத்துவர் என்ற முனிவர் தனது மனைவி வேதிகையுடன் இல்லறம் நடத்தி வந்தார். வேதிகை கருவுற்றிருந்தாள். ஒரு நாள் மனைவியை ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு நிருத்துவ முனிவர் மட்டும் வெளியே சென்றிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஊர்த்துவ பாதர் என்னும் முனிவர் அந்த ஆசிரமத்திற்கு உணவு கேட்டு வந்திருந்தார். கருவுற்றிருந்த வேதிகை உடல் சோர்வு காரணமாக எழுந்து வருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. இதை அறியாத உருத்துவ பாதர் வீட்டில் இருந்த பெண் தன்னை அலட்சியப்படுத்துவதாக எண்ணி சாபம் விட்டு சென்று விட்டார். முனிவரின் சாபம் காரணமாக வேதிகையின் கரு கலைந்தது. இதனால் வேதிகை தான் நித்தம் வணங்கும் அம்பிகையிடம் தனது நிலை குறித்து வேண்டி முறையிட்டாள். அன்னையும் காக்கும் கடவுளாக எழுந்தருளி வேதிகையின் உடலில் இருந்த அகன்ற கருவை ஒரு குடத்துக்குள் வைத்து ஆவாகனம் செய்து முழு குழந்தையாக உருவாகும் நாள் வரை காத்தாள். அந்த குழந்தை முழுவதுமாக ஜனித்ததும் நைதுருவன் என பெயரிட்டு பெற்றோரிடம் சேர்த்தாள் அம்பிகை. இவ்வாறு பூ உலகத்தில் முதல் கருமாற்றம் செய்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டவள் திருக்கருக்காவூரில் வீற்றிருக்கும் கர்ப்பரக்ஷாம்பிகை என்னும் கருத்தாத்த நாயகி அம்மன். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் உண்டு. அதுபோல கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் அடைய அம்பிகையின் அருள் பெற விளக்கெண்ணெயை அடிவயிற்றில் தடவிக்கொள்வது உரிய பலனை தரும் என்பதும் நம்பிக்கை. பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் துலாபாரமாக குழந்தையின் எடைக்கு எடை தங்கள் சக்திக்கு ஏற்ப கற்கண்டு, வாழைப்பழம், பணம் போன்றவற்றை தருகிறார்கள்.